வணக்கம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டிட்டோ நம்ம ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சது அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம தேர்ஸ்டே அன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தோம் மேபி ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு ரிவர்சல் வரலாம். 24,300க்கு மேலே வந்து ரிவர்சல் வரலாம். அந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து போகலான்னு நினச்சோம். பட் நம்ம கீழே போட்டிருந்த லெவல் இருக்குல்ல 24,000, அதுக்கப்புறமா 23,850 அந்த லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும்ன்றது அடுத்த நாள் இது. பட் ஆல்மோஸ்ட் அந்த 24,000 லெவலில் உடைக்கல. அண்ட் ஜோஹோ மீட்டிங் ஆகட்டும், நம்மளோட நேற்று சாட்டர்டே ரெக்கார்டிங் அதுலேயும் வந்து நான் சொல்லியிருந்தேன் மேபி ஒரு ஷார்ப் மேலே போயிட்டு அதுக்குமா கீழே வந்து மறுபடியும் மேலே போகும். நீங்கள் மார்னிங் எடுத்து பாருங்களா, ஒரு கேப் அப் ரைட், அங்கேருந்து கொஞ்சம் மேலே போய் ஷார்ப்பாக கீழே விழுந்துச்சு. நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணாங்க, சந்தோஷப்பட்டாங்க. பட் அங்கேருந்து தூக்குனாம் பாருங்கள், பியூர் ஷார்ட் கவரிங். நீங்கள் எடுத்து பாருங்கள், பிஹெச்எல் 6% அப்பு, ஆர்த்தி இண்டஸ்ட்ரி 5% அப்பு, பல்ராம் பூர்ச்சேரி 3.6% அப்பு, பந்தன் பேங்க் ஆல்மோஸ்ட் 9.7 10%, கெனரா பேங்க் 7.5%, ஐடிஎஃப்சி 5.5%, 4.8, பேங்க் ஆஃப் பரோடா 4.3, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் 3.3. எல்லாமே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சரியான அடி வாங்கின ஸ்டாக்ஸு ரைட். நீங்கள் இந்த சைடு வாங்கல, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அது ஜென்யூனாகவே அப்பாச்சுன்றது நம்ம எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறிச்சுன்னு சொன்னால் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாமே அடி வாங்கும். இது இறங்குச்சுனால், க்ரூட் ப்ரைஸ் இறங்குச்சுன்னா இதெல்லாம் வந்து ஏறும். இன்றைக்கி ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரவுண்ட் 7 o'clock பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பிரெண்ட் க்ரூட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊர் க்ரூடு எடுத்துங்களேன், நம்ம வாங்குகிற க்ரூடு பிரெண்ட் க்ரூடு 6.6% டவுன். சரியான இது நினச்சி பாருங்களேன், ஆல்மோஸ்ட் 75-76 வந்து டச் ஆச்சு. இன்ஃபேக்ட் 77 டச் ஆச்சு. நேச்சுரல் கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 7% டவுன். எல்லாம் இந்த இஸ்ரேல் ஈரான் ரைட். பட் காரணம் அது கிடையாது. டெக்னிக்கல் லெவல்ஸு அது போயிட்டு வரணும், அதுக்கான காரணம் இவங்க ஆகிருக்கிறாங்க. அடிக்கடி நான் சொல்கிறது, நியூஸ் எல்லாமே வந்து வரும் போகும். பட் டெக்னிக்கல் லெவல் இருக்கும்போது நம்ம இது மாதிரி ஒரு நியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை அடிக்கடி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நிஃப்டியோட புல் பேக் ஆகட்டும், இல்லை க்ரூடோட ஃபால் ஆகட்டும் ரைட், இந்த இப்படி வந்து இப்படி மேலே புல் பேக் ஆகி இப்போ கீழே வந்துக்கிட்டு இருக்கு. க்ரூட் போகிற போக்கு பார்த்தால் மாதிரி அரௌண்ட் 40-50 வந்துருமோன்றது ஒரு சைடு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸு க்ரூடு வந்து இட் ஹஸ் கம் அரவுண்ட் $71, இன்ஃபேக்ட் $70 கீழே வந்துடும். இதுதான் வந்து சம்மட் சூப்பர் டூப்பரான நியூஸ். நீங்கள் எடுத்து பாருங்களேன், வின்டர் வருது, வி ஆர் ஆல்ரெடி ஆன் அக்டோபர் முடிஞ்சிச்சு, நவம்பர் வருது, டிசம்பர் வருது. அண்ட் சாதாரணமாக இந்த சமயத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் க்ரூட் ஆகட்டும், இல்லை நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், இல்லை தெர் இஸ் அ ஆயில், அதாவது எரிக்கிறதுக்குன்னே சூடு பண்ணுறதுக்குன்னே இது இருக்குது. இந்த ஆயில் எல்லாமே வந்து சாதாரணமாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் யூரோப் பூராவே வந்து ரூம் சூடு பண்ணுறதுக்கு தே நீட் எனர்ஜி. அண்ட் இந்த எனர்ஜிக்கு வந்து இந்த இது எல்லாமே ஏறும். அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸாக ரஷ்யா வார், அந்த ரஷ்யா வார்னால் இது எல்லாமே வந்து இந்த சமயத்தில் வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தார்லேருந்து பைப் போட்டிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து யூரோப் போயிருக்கு. ஸோ ரஷ்யாவிலேருந்து வர நேச்சுரல் கேஸ் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சைட் கத்தார்லேருந்து போகுது. அண்ட் தே ஹவ் கெயின்ட் அ பிக் மார்க்கெட் ஷேர். இது எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு ஏறினது வந்து இட் வாஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட். நம்ம வந்து 24,500 லெவல்ன்றது நம்ம எதிர்பார்த்தோம். ஆல்மோஸ்ட் அந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஒன்று, சப்போஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, சப்போஸ் 24,500க்கு மேலே நாளைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னால் கண்ணை திறக்கிறதுக்குள்ள 24,900 டச் பண்ணும். பட் அது லெவல் கிடையாது. ஸோ அந்த லெவலில் இருந்து ஃபாஸ்ட்டாக கீழே விழுவதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த உச்சத்துக்கு போச்சு தெரியுமா, 24,500 லெவல், அந்த ஜோன் போனப்போ நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபால் விழுந்தது வந்து இட் டென்ட் ஃபால் லைக் திஸ், இட் ஹஸ் ஃபாலன் ஸ்லோப்பில் தான் கீழே விழுந்திருக்கு. அப்போனா என்ன ஆகும், ஸ்லோப்பில் கீழே விழுந்திருக்குன்னு சொன்னால் வோலட்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்காது, வோலட்டாலிட்டி கம்மியாக தான் இருந்திருக்கும்.
அண்ட் volatility கம்மியாக இருந்தனால உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸ் பெருசாக வந்து ஏறி இருக்காது, ரைட்? புட் சைடில் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாலும் பெருசாக வந்து ஏறி இருக்காது. ஸோ காலோட ப்ரீமியம் ஓரளவுக்கு ரீட்டைன் ஆகியிருந்திருக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து சூப்பர் டூப்பராக போச்சு. இன் பர்டிகுலர் டெலிகாமும் பேங்கிங் செக்டாரும் ரொம்ப நல்லா போச்சு. டெலிகாமில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஐடியா செல்லுலார் ஓரளவுக்கு அதுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. அண்ட் இண்டஸ் டவர் இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து வெயிட்டேஜ் இருக்குது. அண்ட் 7.5% அப்பு ஐடியா. ஏன் பாருங்களேன், சார்ட்டை வந்து பெருசாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. க்ளோஸ் அபவுட் ₹7.30 ₹7.50 வரைக்கும் கீழே வந்துச்சு. அது மேலே ஏறி இருக்குது, அவ்வளோதான். சரியா? ஸோ ஒன்றும் பெரிய இது கிடையாது. ₹1 ஏறி இருக்குது. பட் ஸ்டில் 7.8% or 7.4% ஏறினதுனால டெலிகாம் செக்டர் சூப்பர் டூப்பராக காட்டுது. மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு மாதிரி இல்லை. இன்றைக்கி இந்தியாவிக்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக இறங்கலை. 14.3 தான் இருக்குது. 2.3%, ரைட்? 2.3% தான் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஒரு பெரிய மூவ்ஸ் கிடையாது. எஃப்ஐஐஸ் இன்றைக்கும் 3,225-228 crores வந்து விற்றுருக்குறாங்க. அந்த 3 கூட ஏன் விடணும், அது விற்றுருக்குறாங்க. நம்ம ஆட்கள் 1,400 crores தான் வாங்கியிருக்கிறாங்க. நினச்சி பாருங்கள், 1,400 crores வாங்கி இருந்தோம் டிஐஐஸ். இவங்க 3,200 crores விற்றுருந்தோம். Still market went up. It is only because of short covering. And Nifty 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. ஓரளவுக்கு அந்த ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து மேலே போயிருந்துச்சு. மெயின்லி லெட் பை ஐசிஐசிஐ. ஐசிஐசிஐயோட ரிசல்ட் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. அண்ட் அது ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் டேக்கிங் தி நிஃப்டி அப். இது ஒரு சைடு இருக்கு. இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்து பாருங்கள். க்ளோஸ் அபவுட் 28 ஸ்டாக்ஸு நிஃப்டி 50ல இருக்கிற 28 ஸ்டாக்ஸில் வந்து எஃப்ஐஐஸ் வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 22 ஸ்டாக்ஸில் வந்து பொசிஷன்ஸ் நெகட்டிவ் சைடில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட டேட்டாஸ். ஸோ எஃப்ஐஐஸ் ஃபுல்லாக விற்றுட்டு போகல, நிறைய உள்ளே வந்திருக்கிறாங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடில் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ், ரைட்? வேல்யூவேஷன் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்திருக்கு. அண்ட் இது இம்மீடியட்டாக மேலே போகுமா? கிடையாது. பட் சம்வேர் இட் இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அ பாட்டம். அண்ட் சம்வேர் நிறைய ஸ்டாக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைம் சைக்கிள் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ்க்கு வந்து பாட்டம் ஃபார்மேஷன் ஆகலை. பாட்டம் ஃபார்மேஷன் ஆகணும். மேபி ஒரு 7-8% வந்து டவுன் சைட் ரிஸ்க் இருக்குது. அண்ட் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் ஆகலை. பட் அஸ்யூமிங் இதுதான் பாட்டமாக இருக்கும் போட்டு அப்சைடில் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தால் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள். இண்டிகோ இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இண்டிகோ நான் சொல்கிறேன். இண்டிகோவோட பாட்டம் வந்து இன்னும் ஃபார்மேஷன் ஆகலை. ஆல்மோஸ்ட் 5,000லேருந்து கீழே விழுந்துட்டுருக்கு. அண்ட் இந்த ஜோன், ரைட், இந்த ஜோன் இது வந்து ஒரு பேஸ் ஃபார்மேஷனுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி சரியான வால்யூம், ரைட்? நல்லா கீழே விழுந்துருக்கு. அண்ட் மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு. க்ளோஸ் அபவுட் அந்த 200-250 rupees வந்து புல் பேக் வந்திருக்கு. பட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் டிசம்பர் 3rd week, right? It is showing a target of 5,800, right? So in the level, assume that 4,000 தான் வந்து லோன்றது எடுத்துக்கலாம், ஒரு குத்தி மதிப்பாக எடுத்துக்கலாம். அப்போ இங்கேருந்து 5,800ன்றது 45% அப்பு. கீழே ரிஸ்க் எவ்வளோ இருக்குது? மிஞ்சி போனால் 4,000ல் இருக்குது. ப்ராபப்ளி 3,500 could be a risk. ஸோ 500 rupees டவுன் சைடில், அப் சைடில் வந்து ஆல்மோஸ்ட் 1,800-1,900 rupees. 1:3, 1:4, ரைட்? இதே மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இன்றைக்கி எடுத்துங்களேன், ரிலையன்ஸ் வந்து 1:1 ஆகிடுச்சு. போனஸ் கொடுத்தாங்க. இதை வந்து போனஸ்ன்னு சொல்லுங்கள், ஸ்டாக் ஸ்பிளிட்டுன்னு சொல்லுங்கள், எல்லாம் ஒன்று தான், ரைட்? டெக்னிக்கலாக வந்து சில விஷயங்கள், டெக்னிக்கலாக நான் சொல்கிறது வந்து பேப்பர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்பர்ஸ் வேறு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் நேற்று 2,600 இருந்துச்சு, இன்றைக்கி போனஸ் கொடுத்தனால 1,300 ஆகிடுச்சு, அவ்வளோதான், ரைட்? இதுக்கு பின்னாடி வந்து இந்த கதை இருக்குது, அது இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். டெக்னிக்கலாக நம்ம என்ன பார்க்குறோம்? ஸ்டாக் கீழே விழுந்துருக்கு. நாளையில் வந்து இது அட்ஜஸ்டட் ப்ரைஸ் அட்ஜஸ்டட் சார்ட் போடும்போது 1,300ல் காட்டும். அண்ட் 1,300 சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. 2,300 2,600 கொடுத்து வாங்க முடியாதவங்க 1,300 கொடுத்து வாங்கிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. சாதாரணமாகவே ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா ஒரு ரேலி நடக்கிறது உண்டு.
இது ஒன்று. நம்ம இந்த சைடு டாக்டர் ரெட்டி அவனும் வந்து 1:5 ஆக்கிட்டாங்க, ரைட்? 6,500 6,600 கட் பண்ணிவிட்டு டப்புன்னு 5 டிவைட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ டாக்டர் ரெட்டி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஹெவி வால்யூமோடு போச்சு. இது இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. நிறைய பேர் இந்த வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க. வென் ஸ்டாக் பெருசாகிடுச்சுனால் கீழே இறக்குவாங்க. விதிவிலக்கு பாஷு, பேஜ் இண்டஸ்ட்ரி, எம்ஆர்எஃப் இவங்களாம் வந்து அந்த வேலையை பண்ணியிருந்தால் இந்நேரம் பெருசாக போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎஸ் மார்க்கெட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரைசிங் வெஜஸ் ஃபார்மேஷன் தான் நடந்திருக்கு. அண்ட் அந்த லெவலை உடச்சிச்சினால் நம்ம நிஃப்டி உளுந்த மாதிரி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு 15-20% கீழே விழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து S&P 500 டவ் ஜோன்ஸோட தங்கச்சின்னு வச்சிங்க, இல்லை தம்பின்னு வச்சிங்க. ஏன்னு சொன்னால் டவ் ஜோன்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, S&P 500 அதுக்கு பதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 15-18% டவுன் சைட் ரிஸ்க் இருக்குது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அது கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வாரம் தான் உங்களுக்கு ஒரு விண்டோ உங்களோட பொசிஷன்ஸை எக்ஸிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து யூஎஸ் எலெக்ஷன் இருக்குது. யூஎஸ் எலெக்ஷனுக்கான ரிசல்ட் இருக்குது. யார் வின் பண்ணாலும், தாத்தா வின் பண்ணாலும் காலி, அக்கா வின் பண்ணாலும் காலி. ஏன்னு சொன்னால் ட்ரம்ப் ஆகட்டும் இல்லை கமலா ஹாரிஸ் ஆகட்டும், இந்த பாலிசி ரெண்டுமே வந்து பயங்கர கான்ட்ரவர்சியான பாலிசிஸ். அண்ட் ரெண்டுக்குமே வந்து நம்ம ஊர் கட்சி மாதிரியே வச்சிங்களேன், ரைட்? எந்த கட்சி வந்தாலும் எக்கானமி சரியில்லை, அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. யாராச்சும் ஒருத்தர் வந்து இழுத்து பிடிச்சி நாடு நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி பண்ணனா ஒழிய யூஎஸ் தப்பவே முடியாது. அண்ட் இதுக்கான பலியாடு யாருன்றது தெரியாது. இது மனசில் ஞாபகம் வச்சுட்டு பொசிஷன்ஸை லைட் பண்ணிங்க. ஒன்று, கேஷில் உட்காருங்க. யூ வில் கெட் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டெஃபினட்டாக தீபாவளி முடித்து இந்த தீபாவளிக்கு பண்ண வேண்டிய ஒரே வேலை, நான் புதுசாக போர்ட்ஃபோலியோ போடுறேன், ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து மாடல் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, உங்களோட போர்ட்ஃபோலியோ எடுங்க, அதில் எது எது க்ளீன் பண்ணணுமோ. நம்ம தீபாவளிக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல, சாதாரணமாக நம்ம பொங்கலுக்கு முன்னாடி பண்ணுவோம், ரைட்? இங்கே தீபாவளிக்கு முன்னாடி என்னென்ன போர்ட்ஃபோலியோவில் தேவையில்லாத இருக்கோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, புக் பண்ணுங்கள், சிட் இன் கேஷ். அதுக்கப்புறமா நம்ம ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பிஇஎல், பிஹெச்இஎல், இதெல்லாம் இன்றைக்கி பெருசாக மேலே ஏறி இருக்குது. இது எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்கில் ஏறி இருக்குது. இட் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் எக்ஸிட். ஞாபகம் வச்சுக்கிட்டு டிசிஷன்ஸ் பண்ணுங்கள். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.